இன்றைக்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வை அதிகரிக்க வேண்டும், இப்படி பல்வேறு வாழ்வுரிமை கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை துவக்கியிருக்கிறார்கள். இங்கு நடைபெறுகிற இந்த போராட்டத்திற்கு தொடர் விதோசா மாவட்ட செயலாளர் ஏ வரதராஜன் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார். கணேசன் தாலுகா செயலாளர் முன்னிலை வகிக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர்களில் ஒருவரான தோழர் ராமசாமி அவர்கள் துவக்கி வைக்கிறார். அதேபோன்று முன்னணி தலைவர்கள் லிங்கம், செந்தில்குமார், பொன்னுபாண்டியன், பாலமுருகன், சக்கரன் போன்ற முன்னணி தலைவர்கள், ஏராளமான பெண் தலைவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அனைவர் சார்பிலும் உங்களுக்கு வணக்கம். மேகதாது அணை கட்டப்படக்கூடாது. காவிரி நீர் தமிழர்களின் வாழ்வுக்கானது, தமிழர்களின் உயிருக்கானது. வெறும் நீரல்ல, அது இரண்டு மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நாட்டின் ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்டது. அணை கட்டக்கூடாது, அந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது, ஒன்றிய அரசு பார்வையாளராக இருக்கக்கூடாது. ஏற்கனவே வழிகாட்டுதல் இருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. நீர் பிடிப்புள்ள பகுதி கர்நாடகம், நீருக்காக இயங்கும் பகுதி தமிழ்நாடு. எனவே தமிழ்நாடு எந்த வகையிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவு திறன் வாய்ந்த வல்லுநர்களை கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான அணையை நீங்கள் கட்டினாலும் காவிரி அதை உடைத்து கொண்டு தமிழகம் நோக்கித்தான் அந்த காவிரி அணை வருவார். இது இயற்கை நியதி. இதையும் கர்நாடக ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போன்று விவசாய கடன்கள் அனைத்தும் ரத்து பண்ணும். ஐன்ஸ்டீன் சொல்வது போல் விவசாயிகள் அறிவியல் விஞ்ஞானி, சமூக அறிவியல் விஞ்ஞானி. அவர்கள் ஒரு துண்டு நிலைத்து வைத்துக் கொண்ட இயற்கையோடு போராடுகிறார். மழை, வெள்ளம், புயலை எதிர்கொள்கிறார். அவர்கள் விவசாயிகள் பயிரிப்பது அவர்களுக்கானது அல்ல, மனிதகுலத்துக்கானது. எனவே உலகில் எந்த ஒரு நாகரிக அரசும் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், அவர்கள் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். இது எங்கள் நிலை. அதேபோன்று 100 நாள் வேலை திட்டம். காலகந்தியில் ஒரிசாவில் பட்டினி சாவுகள் அதிகரித்த போது இடதுசாரிகள் முன்மொழிந்தோம். உழைப்பவர்களை, ஏழை மக்களை, பழங்குடி மக்களை, கிராமப்புற ஏழைகளை பாதுகாப்பதற்கு அவர்கள் உழைப்புக்கு உணவு, குறைந்தபட்ச ஊதியம் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தோம். அப்பொழுது கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம். அது பல மாநிலங்களில் நெருக்கடிக்குள்ளாகிறது, கைவிடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அதிகரிக்க வேண்டும். கிராமப்புறம் என்கிற போது அதுக்கு பொருத்தமான பெயர் காந்தி. கிராமப்புறங்களின் அதிகாரம் குறித்து அவர்தான் யாரையும் விட அதிகமாக சிந்தித்தார். அவர் பெயரிலே அது இயங்க வேண்டும். 100 நாள் என்பதை குறைந்தது 150 நாட்களாக அதிகரிக்க வேண்டும். குறைந்தது நாளொன்றுக்கு 700 ரூபாய், குறைந்தது 700 ரூபாய் அளிக்க வேண்டும். இது வறுமை ஒழியும். சீனா இன்றை கடந்திருக்கிற பிரம்மாண்டமான முன்னேற்றம் AI தொழில்நுட்பத்தால் வந்ததல்ல, கிராமப்புறங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தால் வந்தது. கிராமப்புற மக்களுக்கு, கிராம பஞ்சாயத்து, கிராம சபைகளுக்கு சீன அரசு வழங்கிய திட்டத்தால், நிதியால் வந்தது. எனவே அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 44 தொழிலாளர் சட்டங்கள், அதை சுருக்கி 4ஆக ஆக்கியிருக்கிறார். பாவேந்தர் சொல்வது போல் ஆர்த்திடும் எந்திர கூட்டங்கள் யாவும், அதன் ஆதி அந்தம் யாவும் உழைப்பாளின் வியர்வை, உழைப்பவர் சிந்துகிற ரத்தம். எனவே இந்த 4 தொகுப்பு சட்டத்தை ஏற்க இயலாது. தமிழ்நாடு அரசு கேரளாவை போன்ற தோழர் பினராயி விஜயன் அறிவித்தது போன்ற அந்த சட்டத்தை கேரளாவில் அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தது போன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போன்று திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமோனியா வாயு கசிந்து குறைந்தது 7-8 பேருக்கு மேல் மரணமடைந்து விட்டார்கள். இன்னும் பலர் பலத்த காயத்தோடு உயிருக்கு போராடுகிறார்கள். பலர் ஏழை தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த ஏழை தொழிலாளர்கள். எங்கே இருந்தாலும் தொழிலாளர்கள் ஒன்றுதான். அவர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பணியிட பாதுகாப்பு குறித்து தமிழக அரசாங்கம் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக மணலி, அங்குதான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான கேஸ் சம்பந்தமான, அதே போன்று அமோனியா சம்பந்தமான, வாயு சம்பந்தமான ஏராளமான தொழிற்சாலைகள் அங்கே இருக்கிறது. அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இவற்றையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும்.
தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிற, நாடு கடந்து வருகிற, மாநிலம் கடந்து வருகிற தொழிலாளர்கள் வாழ்விடங்கள், பணியிடங்கள், அவர்களுக்கான கல்வி, மருத்துவம் குறித்து ஒரு உத்தரவாதமான நிலையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகளை அழைத்து இது குறித்து அவர்கள் பேச வேண்டும். தனியார் நடத்துகிற தொழிற்சாலைகளின் முதலாளிகளையும் அழைத்து பேச வேண்டும். பேசி லாபத்தை விட தொழிலாளர்களின் உயிர் முக்கியம். எனவே இது குறித்து தமிழக முதல்வர் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தோஹாவில் கத்தார் எரிவாயுவில் பல இந்தியர்கள் இது போன்ற ஒரு எரிவாயுவில் சிக்கி மரணமடைந்திருக்கிறார்கள். அதில் தமிழர்கள் எவ்வளவு? தமிழ்நாடு, கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிகமாக வளைகுடாவில் வேலை பார்க்கிறார்கள். எல்லோரும் ஏழைகள் தான். எனவே இது பற்றி அயலுறவுத்துறை ஒரு உண்மையை வெளியிட வேண்டும். அங்கே எவ்வளவு தொழிலாளர்கள் அரபு நாடுகளில் கூலிக்காக வேலை செய்கிறார்கள்? அவர்கள் வாழ்விடம் எவ்வாறு இருக்கிறது? கல்வி, மருத்துவம், அவர்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கிறது? இது பற்றியெல்லாம் அயலுறவு கொள்கை தெளிவான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேற எதனா கேள்வி? ஆளுநருக்கான பதிலுரையில் வந்துட்டு விஜய் வந்து அதை முன்வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து நாங்கள் சரி பண்ணுவோம். நிச்சயமாக புதிய அரசு அவர்களுக்கு கால அவகாசங்கள் தேவைப்படுகிறது. நிர்வாகத்தில் இடர்கள் இருக்கும், குளறுபடிகள் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கும். இவையெல்லாம் சரி செய்ய வேண்டும். புதிதாக மக்கள் வாக்களித்து மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அந்த கால அவகாசம் தர வேண்டும். எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அவர் ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்று தான் நாம் எல்லோரும் விரும்புகிறோம். அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பதில் கால அவகாசங்கள் கூடாது. மிக உறுதியாக நின்று பெண்கள், சிறுமிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்கொடுமைகள் இவற்றையெல்லாம் அரசு கடுமையாக ஒடுக்க வேண்டும், பாதுகாப்பு செய்ய வேண்டும். அரசு மட்டுமல்ல, தமிழ்குறம் நல்லுலகிற்கே பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஊர்தோறும் இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு குழுவாக நின்று தமிழ்குறம் நல்லுலகில் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கிற பெரும் பொறுப்பை, பெரும் கடமையை நாம் ஏற்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். 40 நாள், அதாவது பொறுப்பேற்று தாவேக அரசு 40 நாள் ஆச்சு. குற்றங்கள் மேலும் அதிகரிக்கத்தான் செய்து. சார், இந்த சமூக அமைப்பு முதலாளித்துவ சமூக அமைப்பு 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுகிறார்கள். குற்றங்களின் தோற்றுவாயே அதுதான். எனவே சமூக அமைப்பு அடிப்படையிலேயே மாற வேண்டும். ஒரு உழைப்பவர் சமூகம், ஒரு சமதர்ம சமூகம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். இதன் பொருள் குற்றங்களை அங்கீகரிக்கிறோம், கடந்து செல்கிறோம் என்பதல்ல. இந்த குற்றங்களை தடுப்பதற்கும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்வதற்கும் முதல்வர் தலைமையில் அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட வேண்டும். அதில் எந்தவித சமரசமும் கூடாது, கால அவகாசங்கள் கூடாது. அதில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சமூக குற்றங்களை வேடிக்கை பார்க்கிற பார்வையாளராக ஆண்கள், குறிப்பாக மாணவர், இளைஞர் இருந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு பெண் பாதிப்பும், சிறுமி பாதிப்பும் என்பது நம் குடும்பத்தை சார்ந்தது. எனவே அவர்களுக்காரன் ஆண்கள் தான். ஆணும் பெண்ணும் இளம் பருவ ஆண்கள் தான் போலீஸை விட, இராணுவத்தை விட பெரும் பாதுகாப்பு. எனவே நமது அரண் தான் அவர்களை பாதுகாக்கும். அத்தகைய விழுமியம் எழுந்து நிற்க வேண்டும் தமிழ் சமூகத்தில் என்பது எங்கள் கருத்து. குற்றவாளிகளுக்கு சட்டங்களும் எளிய வழிவகுக்குது. குற்றவாளிகளுக்கு தப்பிக்கிறதுக்கு எளிய வழிவகுக்குது. சட்டங்களை திருத்தணும் சொல்லி ஒரு சில கோரிக்கை. நிச்சயமா கடுமையான சட்டங்களால் குற்றம் குறையும் என்பது ஒரு கருத்து. கம்யூனிஸ்டுகள் கடுமையான சட்டங்கள் வேண்டும் பெண்களை பாதுகாப்பதற்கு, பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் சட்டங்கள் மட்டுமே குற்றங்களை ஒழித்து விடாது. மனித மனங்கள் கலாச்சாரப்படும். தமிழ் சமூகம் இயல்பிலேயே கலாச்சார சமூகம். அது மேலும் கலாச்சாரம் அடைந்து குற்றங்களுக்கு எதிராக போராடுகிற ஒரு சமூகமாக அது மாற வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. கல்வி அதில் பெரும் பங்காற்றும், சமூக கல்வி அதில் பெரும் பங்காற்றும். எனவே வீதிதோறும் சமூக கல்வி எழுக என்பது எங்கள் கொள்கை. தாவேக அரசுக்கு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தானாக தான், அதாவது நாங்கள் தான் அனுப்பிச்சு வச்சோம் அவங்களுக்கு ஆதரவு சொன்னோம். திமுக வந்து தொடர்ந்து வலியுறுத்துற மாதிரியும் அது வந்து அவங்களா எடுத்த முடிவு தான் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆளுநர் மீதான பதிலுரையில் முதல்வர் ஒரு கருத்து வச்சுருக்குது. அந்த கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தானாக கொடுத்தீங்கன்னா இல்லை திமுக? இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. முதல்வர் சொன்னதுதான் சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை அமைப்பாக கூடி நாங்கள் முடிவெடுத்தோம்.
மக்கள் இருக்கிற கட்சிகளில் பெரும்பான்மையான இடங்களை தாவக அளித்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பாக கூடி விவாதித்தது. அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவு தாவகவுக்கு ஆதரவளிப்பது. இதன் பொருள் மக்கள் அளித்த தீர்ப்பை மதிப்பது. இந்த இடைப்பட்ட காலங்களில் மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது. 2, இன்னொரு தேர்தல் கூடாது. இந்த காரணங்களுக்காக வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நீடிக்கட்டும், மக்கள் விருப்பம். ஆனால் அது நல்லாட்சியாக இருக்க வேண்டும். முதல்வர் தமிழ்நாடு அரசு மதச்சார்பின்மையின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும். நிற்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். துவக்கமே நல்லபடியாக தான் இருக்கிறது. திருப்பரங்குன்றமெல்லாம் நல்லது. அதே போன்று ஏழைகள், கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பெண்கள் உரிமைகள் என்று அரசு மிக உறுதியாக இருந்தால் எங்கள் ஆதரவு தொடரும். 5 ஆண்டுகள் தொடரட்டும். நல்லாட்சி தர வேண்டும் என்பதுதான், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். திமுக கூட்டணியில் சார், ஏற்கனவே அதை நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் வெளியிருந்து தாவேக்காவை ஆதரிக்கிறோம். இப்பொழுது எந்த கூட்டணியிலும் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த அரசு நீடிக்க வேண்டும், நல்லாட்சி செய்ய வேண்டும். மக்கள் எதிர்பார்ப்போது நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். எங்கள் கோரிக்கையெல்லாம் தொழிலாளர்கள், விவசாயிகள் பக்கம்தான். அதிகாரிகள் பக்கமோ அமைச்சர்களின் பக்கமோ நாங்கள் எப்பொழுதும் இருந்ததில்லை. நாளை காலச்சூழல் மாறுகிற போது அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். அதுவரை நாங்கள் இந்த பக்கம் விவசாயிகள், கூலி, ஏழைகளின் பக்கம் தான் மிக தெளிவு. இதற்கு மேலே நாங்கள் என்ன அதிகமாக என்ன சொல்லணும் உங்களுக்கு சார்? அதே மாதிரி சட்டசபையில் வந்து நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து அந்தந்த துறை அமைச்சர்கள் பதில் சொல்லும்போது, காவல்துறை சார்ந்த கேள்விகள் கேட்கும்போது முதலமைச்சர் பதில் சொல்லாமல் மற்ற அமைச்சர்கள் பதில் சொல்வதுன்றது ஏற்புடையதாக இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்வர் புதியவர், அவரும் கற்றுக்கொள்வார், அமைச்சர்களும் கற்றுக்கொள்வார், எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். இங்கே பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு 30-40 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இது போன்ற சாதாரண தோழர்களிடமிருந்து, பெரும் தலைவர்களிருந்து கற்றுக்கொண்டு தான் இந்த மேடையில் நடந்தது. எனவே அவர்கள் பொறுப்பே அவர்களது கடமையை உணர்த்தும், கற்றுத்தரும். எனவே அந்த வகையில் அவசரப்பட தேவையில்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது கேலி செய்யும் அரங்கம் அல்ல. தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது கருத்துக்கள் முட்டி மோதுகிற அரங்கம். ஒன்றால் நிரம்பும். ஒருவரிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் வெவ்வேறு அல்ல. இரண்டுமே ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கிற அரங்கம். சட்டமன்றம் எல்லாருக்கும் கற்றுத்தரும். அது மக்கள் சபை, மக்கள் அதிகார சபை. அங்கிருந்து உள்ளே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் கற்றுக்கொள்ள வேண்டும், வெளியில் இருக்கிற நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தான் ஆக பெரும் ஜனநாயக சக்தி. எனவே அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது சட்டமன்றத்திலும் இருக்கிறது, வெளியில் எங்களிடமும் இருக்கிறது. மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி அமைச்சர்கள் பதிலளிக்கிறாங்க. அமைச்சர்கள் கற்றுக்கொண்டது அமைச்சர்கள் பதிலளிக்கிறாங்க. அமைச்சர்கள் கற்றுக்கொண்டதை கூட முதலமைச்சர் கற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். முதல்வரும் பதிலளிக்க பழகணும். பதிலளிப்பார், துவங்கி இருக்கிறார். அது நல்லது. ஆனால் ஒரு கட்சியை அவர் எப்படி பேசுகிறார் என்பதை விட என்ன கொள்கை வழி நடக்கிறார் என்று வைத்துதான் மதிப்பீடு செய்ய வேண்டும். நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், தமிழ்நாடு அரசு மதச்சார்பின்மை பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும். உழைப்பாளி மக்கள், ஏழை எளிய மக்களின் நலன்களில் அக்கறை கொள்ள வேண்டும். இந்த கொள்கை நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். சிலர் அதிகமாக பேசுவாங்க, சிலர் குறைவாக பேசுவார்கள். பேசுவதை வைத்தல்ல, கொள்கை வைத்து ஒரு ஆட்சியை நம்ம மதிப்பீடு செய்யலாம். மத்திய அரசுடன் இணக்கமாக போக வேண்டிய நேரத்தில் நாங்கள் இணக்கமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆளுநர் பதில் உரையில் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி? நாங்களும் சொல்கிறோம், ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிர்வாக ரீதியில் இணக்கமாக தான் இருக்க வேண்டும். மொழி பேசும் மாநிலங்களின் கூட்டிசைவு தான் இந்தியா. ஆனால் ஒன்றிய அரசு எஜமானன் அல்ல. அது எஜமானன் போலவும் மாநில அரசுகள் வேலையால் போலவும் இருந்ததனால்தான் கடந்த முறை திமுக தலைமையிலான மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து போராடினார். நாங்கள் அருகில் நின்றோம். அதே போன்று அதே நிலையை மாநிலங்களின் உரிமைகளுக்காக உறுதியாக நின்று தமிழக அரசு போராட வேண்டும். தமிழ்நாடு ஒன்றும் வேலையால் அல்ல. தமிழ்நாடு தான் நிதி கொடுக்கிறது, தமிழ்நாடு தான் அதிகாரத்தை தருகிறது. ஒன்றிய அரசு நம்மை நெருக்கடிக்குள்ளாக்குகிற போது, தாக்குதல் செய்கிற போது நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருந்தாலும் உரிமைகள் வாழ் தமிழ்நாடு அரசு போராடும் என்று நாங்கள் நம்புகிறோம். ராமர் கோயிலில் வந்து 5000 கோடி வரை கொள்ள மரியாதை என்னங்கள்? ராமர் கோயிலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் எடுத்துக்கிறாங்க. மல்லிகார்ஜுன ஆமாம், ஆலயங்களாகட்டும், ஆலயங்களின் சொத்தாகட்டும், தேசம் என்கிற மகத்தான ஆலயத்துக்கு சொந்தமானது. அதை உணர்ந்தவர்கள் நடக்க வேண்டும். இந்தியா தான் மகத்தான ஆலயம். இந்த ஆலயத்துக்குள் தான் ராமர் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறோம். இந்தியாவுக்கு நிகரான ஒரு கோயில் இல்லை. எனவே இந்த சொத்துக்கள் யாவும் இந்தியா என்கிற மகத்தான கோயிலுக்கு சொந்தமானது. அதை ஒன்றிய அரசு உணர வேண்டும். ஓகே.